முதல் விஷயம் தற்கொலை எதுக்கும் தீர்வாகாது. இதில் தற்கொலை மட்டும் இல்லை, கொலையும் இருக்குது. 2 மகன்களையும் இவர் தானே மயக்க ஊசி போட்டிருக்காரு. கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. பாழத்தார் மாதிரி வீட்டில் பணம் தொங்கிட்டு இருந்தால் எப்படி இருக்கும்? அப்பா சின்ன ஜஸ்ட் ஒரு இமேஜின். இவர் பாலமுருகன் எதுக்கு டாக்டருக்கு படித்தாருன்னு தெரியல. ஸ்கேன் சென்டர் வைக்கிறதுக்கு ஒரு டாக்டரே படிச்சிருக்க வேண்டியதில்லை. இவரெல்லாம் ஒரு மருத்துவராக இருந்திருக்காருன்னு ரொம்ப வேதனையாக இருக்கு. நீ புழா விட்டு பணத்தை வாங்கிட்டு போய் தோற்றத்துக்கு நான் பணம் கொடுத்து நான் தோற்று போகணும்னு எந்த இடத்துலையும் சொல்லக்கூடாது. எவ்வளோ போஸ்ட்மார்ட்டம் நீ பண்ணியிருப்ப? கண்டிப்பாக. உனக்கு அறிவு வேணாம். பாலமுருகன் தான் கேட்குறேன். செத்து போயிட்டாருங்காட்டி அவருக்கெல்லாம் சப்போர்ட்டெல்லாம் பேச முடியாதுங்க. பெரிய சமுதாயத்துக்கு தவறான எக்ஸாம்பிள் இதெல்லாம். காவல்துறை இந்த 5 செல்ஃபோனை எடுத்து ப்ளஸ் அந்த சிசிடிவி பூரா பார்க்குறாங்க, யார் யார் வீட்டுக்கு வந்தாங்கன்னு. இதில் எப்போ அப்புறாணி செப்ராணி வந்தவங்களாம் மாட்ட போகிறான். ஸ்விக்கி சொமட்டோவில் வந்தவங்களாம் மாட்ட போகிறான். தங்கம், வைரம், வெள்ளி தள்ளுபடி திருவிழா. தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு. வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு. உங்க லலிதால விலையை கம்பேர் பண்ணுங்க. எங்க கம்மியோ அங்க வாங்குங்க. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் குற்றவியல் வழக்கறிஞர் டாக்டர் RS தமிழ்வந்தன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். சென்னை திருமங்கலத்துல மருத்துவர் குடும்பமே தற்கொலை பண்ணியிருக்கு. இன்னைக்கு சென்னையில பெருசா பேசப்பட்டு வருது. ஏன் அப்படி ஒரு மருத்துவர், அதுக்கப்புறம் அவர் மனைவி வந்து ஒரு வழக்கறிஞர், உங்களை போன்ற ஒரு வழக்கறிஞர், ஏன் அந்த தற்கொலையில் ஈடுபட்டாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி பலராலும் பேசப்பட்டு வருது. நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? முதல் விஷயம் தற்கொலை எதுக்கும் தீர்வாகாது. இதில் தற்கொலை மட்டும் இல்லை, கொலையும் இருக்குது. 2 மகன்களையும் இவர் தானே மயக்க ஊசி போட்டிருக்காரு. அப்போ அது கொலை தானே. அதுக்கு பிறகு தானே தூக்கி தொங்க விட்டுருக்காரு, பெரிய பையனையும் சின்ன பையனையும். ஆக்சுவலாக பார்த்தா இந்த டாக்டர் வந்து திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு பகுதியை சார்ந்தவர் பாலமுருகன். பாஸ்ட் ஒரு 25 இயர்ஸாக வந்து மெட்ராஸில் டாக்டராக ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. சுமதி அவங்க ஒய்ஃப் ஹைகோர்ட் ப்ராக்டிஸு. அவங்க பெரிய மகன் ஜஸ்வந்த் குமார், அவன் வந்து நீட்டுக்கு தயாராகிட்டு இருக்கான். பாரு எப்படிப்பட்ட கேரியர்னு. 19 வயசு. சின்ன பையன் லிங்கேஷ் குமார், அவன் வந்து தனியார் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படிக்கிறாங்க. அந்த இடத்துல சொந்த வீடு வந்து குளத்தூரில் இருந்திருக்கு இவர். அவர் அதை விட்டுட்டு அண்ணா நகர் வந்து ஸ்கூல் எஜுகேஷனுக்காக வாடகைக்கு குடியேறாங்க திருமங்கலம் பகுதிகளில். இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ஸ்கேன் சென்டர் ஒன்று மூவ் பண்ணியிருக்காரு. எங்கள் அண்ணா நகர்லேயும் ஒன்று நடத்தியிருக்காரு, ரெட்டில்ஸில் ஒன்று, செங்குன்றம் அந்த பகுதியிலையும் ஒன்று நடத்தியிருக்காரு. 2 ஸ்கேன் சென்டர். ஸ்கேன் சென்டர்னா நம்ம சாதாரணப்பட்ட பட்ஜெட் கிடையாது. அது எல்லாமே பல கோடி அந்த எந்திரங்கள், மிஷின் வாங்கி போடணும், மிஷினரிக்கு வாங்கி போடணும், அது டாக்டர் போடணும், ஸ்கேன் ரிப்போர்ட்டு, கஸ்டமர்ஸ் வரணும், நிறையா இருக்குது அதில் விஷயம். அந்த இடங்களில் பார்த்தப்ப ஒரு கடனை வாங்கி வங்கிகளில் வாங்கி ஸ்கேன் சென்டர் நடத்தியிருக்காரு. மாதத்துக்கு 6 லட்ச ரூபா இஎம்ஐ கட்டணும். ஆனால் ஸ்கேன் சென்டர் சரியாக போகலை. அந்த 6 லட்சம் இஎம்ஐக்கு கடனுக்கு கடன் வெளில வாங்கி நண்பர்கள், மொத்த வட்டி கம்பெனி, ப்ரைவேட் ஃபைனான்ஸ் எல்லாத்துலேயும் வாங்கியிருக்காரு. வாங்கி கடன் லோடாகி போச்சு. லோடானோடனே செவ்வாய்க்கிழமை வந்து சாயந்தரம் இவர் வீட்டில் வந்து நிறைய பேர் அசிங்கப்படுத்திட்டு போயிருக்காங்க கடனுக்காண்டி, பக்கத்து வீட்டுக்கெல்லாம் காதில் விடுற மாதிரி. அதனால் புதன்கிழமை இரவு சாப்பிட்டுட்டு இந்த முடிவை குடும்பத்தோடு எடுத்திருக்காங்க. ஏன்னா சுமதி வந்து அவங்க ஹைகோர்ட் அட்வொகேட்டாக அவங்க கோர்ட்டு ப்ராக்டிஸ் இல்லை. ஏன்னா குடும்ப வேலை போலனால சரியாக ப்ராக்டிஸ் போகலை அவங்க. பட் ஆனால் ஹைகோர்ட் அட்வொகேட்டாக அவ்வளோதான், ப்ராக்டிஸ் இல்லை. ப்ராக்டிஸ் இருந்தால் இந்த முடிவு எடுத்திருக்க மாட்டாங்க யாருமே. ஆமாம், அதில் அட்வொகேட்டை சொல்லி பிரச்சனை பண்ணியிருப்பாங்க, தைரியமாக இருந்திருப்பாங்க. பட் இவரெல்லாம் ஒரு மருத்துவராக இருந்திருக்காருன்னு ரொம்ப வேதனையாக இருக்குது. இவ்வளோ ஒரு இலகிய மனநிலை உள்ளவங்க எப்படிங்க ஒரு மருத்துவத்துறையில் இருக்க முடியும்? மருத்துவத்துறையில் இருக்கிறது ஒரு அயன் ஹேண்ட் வேணும். எளிய மனநிலை உள்ளவங்களும் மருத்துவத்துறையில் இருக்க கண்டிப்பாக. ரத்தத்தை பார்த்து அவங்களுக்கு ஃபியர் ஆனது என்ன செய்ய முடியும்? ஒரு சைக்காட்டிஸ்ட் வந்து இதை கூட ஃபேஸ் பண்ண முடியாத ஒரு நிலை தான் அவர் மனசில் இருந்திருக்கு. தற்கொலைங்கிறது ஒரு நோய் தான், நமக்கு அதை ரீட் பண்ணி அழைச்சிட்டு போகுது. ஆனால் இவர் அதை இருந்திருக்காரு. என்னைக்கா இது செவ்வாய்க்கிழமை வந்து அவங்க திட்டிட்டு போகிறாங்க. புதன்கிழமை நைட்டு இவங்க இந்த டிசைட் எடுக்கிறாங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம். ஆமாம், காலையில் கதவு திறக்காமல் இருக்குது. வீட்டு வேலைக்காரி ரேவதி அவங்க வந்து வீட்டு வந்து சுற்றி பார்க்குறாங்க, கதவு திறக்கவே இல்லை. தட்டி பார்த்துட்டு ஃபோன் அடிச்சு பார்க்குறாங்க. 5 செல்லு கைப்பற்றிருக்காங்க போலீஸ். மொத்தம் 5 செல்லு, 4 பேர் 5 செல்லு, யாரோ ஒருத்தவங்க 2 செல்லு வச்சுருந்துருக்கணும். அடித்து பார்த்துட்டு டிரைவர் விஜய்க்கு ஃபோன் அடிக்கிறாங்க வாடான்னு சொல்லி. அவன் வந்து பார்த்த பிறகு கதவை அடித்து பார்த்துட்டு இல்லை. அப்புறம் வாட்ச்மேனை கூப்பிட்டு 3 பேர் சேர்ந்து கதவை உடைச்சி உள்ளே போகிறாங்க. போனால் அதிர்ச்சி காத்து கிடக்கு. ஒரு ரூமில் சுமதியும் அவங்களுடைய பையனும், பெரிய பையனும் தொங்குறாங்க தனித்தனியாக தூக்கில். இன்னொரு ரூமில் டாக்டர் தனியாக தொங்குறாரு. இன்னொரு பூஜை அறையில் பையன் லிங்கேஷ் குமார் தொங்குறான். கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. பாழத்தார் மாதிரி வீட்டில் பணம் தொங்கிக்கிட்டு இருந்தால் எப்படி இருக்கும்? அப்பா, பாழத்தார் தொங்குதில்ல, அது மாதிரி தான் பணம் தொங்கும். எப்படி இருக்க ஒரு சின்ன ஜஸ்ட் ஒரு இமேஜின் அப்படி தொங்கிட்டு இருந்திருக்கு. ஐயோன்னு பார்த்துட்டு ஒரு போலீஸை கூப்பிட்டு பிரேதத்தை கைப்பற்றி உடல்கூறாய்வுக்கு அனுப்பிட்டாங்க. உடல்கூறாய்வில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2 பையன் லிங்கேஷ் குமார், ஜஸ்வந்த் குமார் 2 பேருக்கும் அனஸ்தீசியா கொடுக்கப்பட்டிருக்கு, மயக்க மருந்து. அது ஒரு டாக்டர் இல்லை, இப்படி ஊசியில் கொடுத்துருக்காங்க, ஓவர் டோஸ் கொடுத்துருக்காரு. ஓவர் டோஸ் கொடுத்து அவங்க அன்கான்சியஸ் ஆன பிறகு தூக்கி தொங்க விட்டுருக்காரு.
பிள்ளைங்க வலிக்காமல் சாகட்டும் அப்படின்னு சொல்லி. இதில் அந்த பெரிய பையன்லாம் முரண்டு பிடிச்சிருப்பான் போல இருக்கு, வேண்டான்னு சொல்லியிருப்பான். மேபி அதுக்கு பாசிபிள். தூங்கின பிறகு ஊசி போட்டிருப்பாரு. ஊசி இல்ல இருந்தாலும் அவனுக்கு 19 வயசு நீட் தேர்வு எக்ஸாம் படிச்சிட்டு இருக்கான். அப்படிங்கும்போது தெரியாதா வேண்டாப்பா தற்கொலை எல்லாம் இல்லை அது வேண்டாம் சொல்லியிருக்க வாய்ப்பு நிறைய இருக்குது. ஏன்னா அவன் விஷயம் புரியாதவன் கிடையாது. ஏன்னா அவனால தனியாக சர்வே பண்ண முடியும். ஆக்சுவலாக இவ்வளோ கடன் நெருக்கடி, இவர் போய் சொந்த ஊருக்கு போயிருந்துருக்கலாம். ப்ராக்டிஸ் இருக்கு உங்கள்கிட்ட. இல்ல ஒரு சிம்பிளா ஒரு கிளினிக் வச்சிருந்தா கூட பொழப்பு நடத்திருக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. 25 இயர்ஸ் ஆச்சு அவருக்கு இந்த மெடிக்கல் இதுல. அப்படிங்கும்போது தனியா ஒரு கிளினிக் வச்சு ஓட்டிருந்தா நல்லா பண்ணிருக்கலாம். என்ன காரணம்? பேராசை அப்படி சார். அந்த எம்பிபிஎஸ் சீட்டு கிடைக்கல அப்படின்னு சூசைட் பண்ணுறாங்கல்ல, ஆமா. அதவே நான் பெருசாக என்டர்டெயின் பண்ண மாட்டேன். ஏன்னா நீ ஒரு சீட்டு கிடைக்கல, அதுக்கே உன்னோட மனநிலை தாங்கலை அப்படின்னா உன்னோட ஃபியூச்சரில் நீ எவ்வளோ பேரை பார்க்கணும். ரத்தமும் சகதியுமா அள்ளிட்டு வருவான். ஆப்ரேஷன் பண்ணணும்ல. கதற வருவாங்க. அதோட போட்டு நீ வைத்தியம் பண்ணணும். சாதாரண சகிப்புத்தன்மை ஒரு சீழ். நம்ம சளி நமக்கு வாட அடிக்குது. ஆனால் டாக்டருங்கிறது அடுத்தவன் சீழை வந்து துடைக்கணும். அந்த உனக்கு அந்த மைண்டில் இருக்கணும். அது நம்ம ஒரு சேவை செய்கிறோங்கிற ஒரு குஷ்டரோகி வருவான், அது நீ வைத்தியம் பண்ணணும். எவ்வளோ விஷயம் உள்ளவங்க அவ்வளோ சகிப்புத்தன்மை உள்ளவங்க சின்ன தோல்வியை கூட தாங்கலாம். எப்படி இதே டாக்டருக்கு முன்னாடி சாவறதே நான் ஏற்றுக்கிறது கிடையாது. அந்த நீட்டு மரணம்லாம் நான் ஒத்துக்கிறது கிடையாது. அதெல்லாம் தேவையில்லாது. இது ஒன்று தான் படிப்பா. இவர் பாலமுருகன் எதுக்கு டாக்டருக்கு படிச்சாருன்னு தெரியல. ஸ்கேன் சென்டர் வைக்கிறதுக்கு ஒரு டாக்டரே படிச்சிருக்க வேண்டியதில்லை. அது தனியாக முதலீடு பண்ணால் யாரோ ஒரு டாக்டர் வேலைக்கு வச்சா ஸ்கேன் சென்டர் மூவ் ஆக போகுது. அதான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க கிராமத்தில், தெரிஞ்ச வேலையை விட்டவனு கேட்டான், தெரியாத வேலையை தொட்டவனு கேட்டான். அதுதான் உண்மை. இவருடைய பேராசைன்னு சொல்லாதீங்க. நம்ம பிஸ்னஸ் ஓரியன்டாக மூவ் ஆகுறது தான், ஒரு வேலைகளை செய்கிறது தான் பேராசைன்னு எப்படி சொல்ல முடியும்? ஆனால் மருத்துவருக்கு வேறு எந்த தொழிலுமே தேவையில்லை. கண்டிப்பா கிள்ளிக்கு போட்டு சாயந்தரம் நாற்காலி போட்டு உட்காந்தாலே ஒரு 3000 5000 மினிமம் சம்பாதிக்கலாம். இல்ல சார் 4 ஹாஸ்பிட்டலுக்கு பார்ட் டைமா போனாவே நல்லா சம்பாதிக்கலாம் சார். முடிஞ்சு போச்சு. அப்புறம் நான் சாயந்தரத்தில் வந்து உட்காருங்களேன், 5000 ரூபாய் 35 ஒரு மாதத்துக்கான வருமானம். ஆனால் அதெல்லாம் எடுத்துகிட்டு இவர் வந்து ஒரு பையனை படைக்க வைக்க கடன் வாங்கலை, எல்லாத்தையும் கடந்து வந்துட்டார். கடைசியாக எங்கே போய் லாக் ஆகிட்டு இருக்காரு பாருங்க. அதுக்கு அவமானம் தாங்கலை. மருத்துவர் பொண்டாட்டி ஹைகோர்ட்டு உயர்நீதிமன்ற வழக்கறிஞராக இருந்திருக்காங்க. அந்த அந்த அவமானம் ஜீரணிக்க முடியல. இல்ல சார் இவர் தான் சொல்லுவாங்கல்ல, கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கி நின்றான் இலங்கை வேந்தன், கம்பர் சொன்னது. அப்போ கடன் எவ்வளோ மோசமானது பாருங்க. கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கி நின்றானா இலங்கை வேந்தன் தோத்து போன பிறகு. அப்போ இவ்வளோ கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. இல்ல சார் இவர் கடன் வாங்கினார் சார். ஓகே, மனைவி ஏதாவது அட்வைஸ் பண்ணிருக்கலாம்ல. ஏன்னா ஒரு வழக்கறிஞர் வேண்டாங்க அது சட்ட ரீதியா பாத்துக்கலாங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. தடுத்திருக்கலாம்ல. அது இப்போதான் எனக்கு தெரிஞ்சு இவங்க வந்து புதன்கிழமை மனைவி இவங்களும் சேர்ந்து அந்த முடிவு எடுத்திருப்பாங்க. டிசைடே பண்ணியிருப்பாங்க வேண்டாம் இதுக்கு ரொம்ப அசிங்கப்பட்டாச்சு வாழ முடியாதுன்னு. ஆனால் அது தவறான முடிவு. எந்த இடத்துலையும் ஒருபோதும் நானும் அங்கீகரிக்கவில்லை, சரி என்று எந்த இடத்துல நான் சொல்லவே இல்லை. இது ரொம்ப தப்பானது. வாழையே 1000 வழி இருக்குது. சாவறதுக்கே தூக்கு அனசீசன் ஊசின்னு இத்தனை 2 டெக்னிக் இருந்திருக்கு அவர்கிட்ட. வாழைய வழி இல்லை. ஒரு ஆப்ஷன் இன்னொரு ஆப்ஷன். நேராக ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போயிருந்தாலும் மேட்டரை முடிச்சிருப்பானுங்க. ஆமாம். நேராக திருமங்கலம் ஸ்டேஷனுக்கு போயிட்டு அவங்க அட்வொகேட்டு நான் கைட் பண்ணுறது என்ன இருக்கு சொல்லுங்கள். இத்தனையே கடங்காரவங்களை நான் வந்து காப்பாற்றிருக்கேன் அந்த கொரோனாவுக்கு பிறகு. நான் பெருமையாக சொல்கிறேன். நீ உயிரோடு தான் இருக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்க, அந்த கடனையும் அடைச்சிட்டாங்க. அவங்களுக்கு தேவை ஒரு ப்ரீத்திங் டைம் தான் தேவைப்பட்டுச்சு. நிறைய மெடிக்கல் ஃபீல்டில் உள்ளவங்களே, மெடிசன் ஃபீல்டில் உள்ளவங்களே, மருத்துவர்களே நான் காப்பாற்றிருக்கேன். நேராக கமிஷனர்கிட்ட போய் ஒரு கம்ப்ளைண்ட், இத்தனை இடத்துல கடன் வாங்கியிருக்கேன், இவ்வளோ பேர்கிட்ட வாங்கினது உண்மை, எனக்கு திருப்பி அடைக்க கொஞ்சம் டைம் கொடுங்க. கடன் வாங்கலைன்னு சொல்லலை, வட்டியோடு நான் அடைக்கிறேன், ஆனால் எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். அது வரைக்கும் எனக்கு தொல்லை பண்ணாமல் இருக்கணும். 100 ஃபோன் அடிச்சுக்கிட்டு தான் நீ எப்படி கடன் அடைப்பீங்க? அடைக்க முடியாது. தினம் வீட்டுக்கு வந்துருவீங்கன்னு பயத்தோட வீட்டில் இருக்க முடியாது. எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், அந்த டைமில் நான் கடனை அடைக்கிறேன், அது வரைக்கும் எனக்கு டைம் கொடுனப்போ எல்லாரையும் ஸ்டேஷனில் கூப்பிட்டாங்க. பாதி பேர் வரல, கந்து வட்டி கொடுத்தவங்களும் வரவே இல்லை, பணமே வேண்டாங்கன்னு முடிவு எடுத்துட்டான். மீறி வந்து அவங்களுக்கும் நான் ஃபோன் பண்ணேன், ஆனால் நீங்கள் பணம் கொடுத்துருக்கீங்க, அசல் இவ்வளவு, வட்டி இவ்வளோ கட்டியிருக்கா, அப்படி தொல்லை மட்டும் பண்ணாதீங்க, 1 வருஷம் டைம் கொடுங்க, பணத்தை வாங்கி தரேன் அப்படின்னப்போ எல்லாருமே மேக்ஸிமம் ஒத்துக்கிட்டாங்க. ஒத்துக்காதவங்க கோர்ட்டு கேஸ்ன்னு போனாங்க, இன்னும் இழுத்துட்டு தான் கிடக்கு கேஸ், நடத்திக்கிட்டு தான் இருக்கிறோம் கேஸ். ஒத்துக்கிட்டவங்க எல்லாருக்கும் பணத்தை செட்டில் பண்ணியாச்சு. ஆனால் டைம் சூப்பர் டைம் பணம் கொடுத்துருக்கான். ஒருத்தவங்க காசை வாங்கிட்டு நீ ஏமாற்றவும் கூடாது. நீ தோத்து போனதுக்கு அவன் எப்படி பொருளாவான்? ஆமாம். நீ கொண்டு போய் ஸ்கேன் சென்டர் வைப்ப, ஸ்கேம் சென்டர் வைப்ப, எது வேணுமோ நீ வைப்ப. நீ புழா விட்டு பணத்தை வாங்கிட்டு போய் தோற்றத்துக்கு நான் பணம் கொடுத்து நான் தோத்து போகணும்னு எந்த இடத்துலையும் சொல்லக்கூடாது. அது தப்பு, அது நியாயமும் இல்லை. ஒரு மனிதனுடைய ஒழுக்கம் என்பது எதில் இருக்குது சொல்லுங்க பார்ப்போம்? நாணயம். நாணயம், கரெக்ட், எக்ஸாக்ட்லி, நாணயம். மற்றபடி இங்கே பீடி சீட்டு குடிக்கிறது, தண்ணி குடிக்கிறது, தனிப்பட்ட விஷயம், அதெல்லாம் உங்கள் பர்சனல். அது ஈவன் லேடிஸ் மேட்டர் கூட உங்களோட பர்சனல். அதுக்கு பொது வாழ்க்கைக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. ஒரு சமுதாயத்தில் சொன்ன சொல்லுக்கு நிற்கிறானா, சொன்ன தேதியில் பணத்தை திருப்பி கொடுக்குறானா, அவன் என்ன தப்பு செஞ்சாலும் அடிபட்டு போயிடும். அந்த பிரச்சனை தான் பிறகு வந்துருக்குமா டாக்டர்? அந்த பிரச்சனை வந்து திருப்பி கொடுக்க முடியல. நாணயம், ஃபீலிங் வந்துட்டு. சொந்த முதலாம் வாங்கியிருப்பாரு, தெரிஞ்ச ஃப்ரெண்ட் சர்க்கிள், எத்தனை டாக்டர்ஸ்ட்ட வாங்கியிருப்பாரு, எங்கேயும் இவரால் போக முடியல. சொந்த பந்தத்திலே வாங்கியிருக்காரு, நண்பர்கள்ட்ட வாங்கியிருக்காரு, எங்கேயும் போக முடியல. செக் ஆகி போச்சு.
செக் ஆனோடனே இவர் இந்த முடிவு எடுக்கிறார். ஆனால் இந்த முடிவு தப்பான முடிவு. இல்ல சார், முடிவு எடுக்கிறான் ஓகே சார். தானும் தன் மனைவியும் செத்து போயிடலாம் விடுங்க. வாழ வேண்டிய பசங்க 2 பேசங்களும் ஏன் சார் எதுக்கு கொண்டாங்க? மனைவி சாகணும்? இது எப்படி அநியாயம்? யாருமே 2 பேர் தான் டிசைட் பண்ணிருக்கா சொல்றீங்க. யாரும் சாகக்கூடாது. நேராக போலீஸை பார்த்து எழுதி கொடுக்குறது தான் மேட்ரு ஓவர். இது ஒரு லாயராக நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர் பொண்டாட்டி வக்கீலுக்கு படிச்சிருக்கு, சாதாரண விஷயங்க. கோர்ட்டே இதாங்க சொல்லுது. இல்ல சார், அவங்களால தாங்க முடியல தான் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. நீதிமன்றம் என்ன ஏன் சொல்லுது? குழந்தைகளை கொலைன்னு கேக்குறேன். நீதிமன்றம் என்ன சொல்லுது? பணத்தை இப்பயே கட்டுன்னு சொல்லுதா? 1 கோடினா 1 கோடி கிடையாது. கட்டுது இல்லவே இல்லையே. உன்ட்ட எவ்வளோ இருக்கு? அசட் எவ்வளோ இருக்கு? இந்த வீடு இருக்கு, இதில் எவ்வளோ கட்டுவ? இவ்வளோ 5 லட்சம் கட்டுறேன், மாதம் 5 லட்சம் 10 லட்சம் கட்டிடுறேன், ரைட்டு, முன்கூட்டியே அதோட கட்டு, வேலையை முடி அப்படின்னு தான் கோர்ட்டு சொல்லும். அதிகபட்சம் என்ன பண்ண போகிறாங்க? சீட்டிங்கில் உள்ளே போட்டோம், உள்ளே போய் ஒரு 40 நாள் 50 நாள் இருந்தால் வெளியே வர போகிற, வெளியே வந்து மறுபடியும் கேஸ் எடுத்துகிட்டு போகிறோம். என்ன இருக்கு இப்போ? ஆமா, எதுக்காக நீ சாகணும்? சாகிறதுக்காக பிறந்திருக்கோம். ஸ்கேன் சென்டர் 2 பிள்ளைய மத்தா 2 பிள்ளைய பத்திரிக்கை அவன் பிள்ளை இல்லைன்னு வடபள்ளியில் இதுலேருந்து அது வரைக்கும் தனியார் ஃபெர்டிலிட்டி சென்டர் தாங்க இருக்கு. செயற்கை கருவூட்டு மையம் தான் இருக்கு. பெட்டிக்கடை மாதிரி இருக்கு. பெட்டிக்கடை மாதிரி இருக்கு ஃபெர்டிலிட்டி சென்டர். அப்போ ஏதோ ஒன்று தான் இருந்துச்சு, இன்னைக்கு வந்து ஃபுல்லாகவே ஃபெர்டிலிட்டி சென்டர் ஆகி போச்சு. அண்ணா நகர் ஃபுல்லா தான் சார். ஒரு பெரிய தொழில் மாரி நடக்குது. அங்கே உள்ள வீடுகள்லாம் 30,000 40,000 வாடகையில் போயிட்டு. ஏன்னா நடக்கக்கூடாது, அந்த பெண்மணி கரு கலைஞ்சிரும். அப்படியே வீடு ஆஸ்பத்திரி வீடு ஆஸ்பத்திரி அந்த அளவுக்கு வளர்ந்து நிற்கிது. அப்படி கூட 2 முத்தா 2 புள்ள ஜஸ்வந்த் ஆம்பளை புள்ள. லிங்கேஸ்வரர் எந்த பிள்ளையா இருந்தா என்ன, அது என்ன பொம்பளை பிள்ளை என்ன, எல்லாம் ஒண்ணுதான், பிள்ளைங்க தானே. அதை கொண்டு இருக்காரு. இல்ல சார், சம்பாரிச்சுக்கலாம்ல. என்ன இப்ப ஒரு பெண் இருந்தா கூட இன்னொரு இடத்துல கட்டி கொடுக்கணும், காசு இல்லைன்னு. இதே தொலைக்காட்சியில போன திங்க நம்ம பேசணும். ஆமா, இங்க ஒருத்தன் சீட்டு விளையாண்டு பொண்டாட்டியும் கழுத்து நெரிச்சு பிள்ளைகளையும் கழுத்து நெரிச்சு எல்லாம் தூக்கு மாட்டிக்கிட்டு எல்லாம் இவனை போய் ரயில்ல பாஞ்சு செத்தானே. இவனும் ட்ரெயினில் போய் கரூரில் பார்த்து செத்துட்டான். சரி, அவனாவது சூது விளாண்டா, அந்த அளவுக்கு படிப்பு இல்லை, அவனும் ஒரு HDFCல வேலை பார்த்தவன் தான். ஆனால் வாழ்க்கையை எதிர்கொள்ள முடியலை அவனால். அவனும் கடன் வாங்கிடக்கூடாது, ஏன்னா கடன் பார்த்தவனு நீ பார்த்துருப்ப. இந்த டாக்டர் கடன் வாங்கி சூசைட் பண்ண எத்தனை குடும்பத்தை அவர் பார்த்துருப்பாரு, எவ்வளோ போஸ்ட்மார்ட்டம் நீ பண்ணியிருப்ப. கண்டிப்பா. உனக்கு அறிவு வேணாம்? பாலமுருகன் தான் கேட்குறேன். செத்து போயிட்டாருங்காட்டி அவருக்கெல்லாம் சப்போர்ட்டெல்லாம் பேச முடியாதுங்க. பெரிய சமுதாயத்துக்கு தவறான எக்ஸாம்பிள் இதெல்லாம். 2 கொலையை பண்ணிட்டு செத்துருக்காரு. 2 கொலையை பண்ணிட்டு செத்துருக்கிறாரு. எப்படி சார் அது மனசு வந்திருக்கு? ஏன்னா 19 வயசு பையன் நல்லா மெச்சூர்டா இருப்பான். அவனுக்கு எப்படி அந்த இன்ஜெக்ஷன் போட்டு அவனை எப்படி தூக்கி தொங்க விட்டுருப்பாரு? அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு மனது இறுக்கமான வலி, கடனோட நெருக்கடி. அதாவது எனக்கு தெரிஞ்சு ஒன்றுன்னு சொல்கிறேன், கொஞ்சம் மென்டலி அப்செட்டாக இருப்பாங்க அந்த நேரங்களில். அவங்களுக்கு தெரியாது, எதுவுமே தெரிஞ்சிருந்தால் தான் உணர்ந்துருப்பாங்கல்ல. சூசைட் பண்ணிக்கிறாங்கல்ல, எல்லாருமே நிதானத்தோட சூசைட் பண்ணுறது. ஒன்று ஓவர் போதையில் ஓவராக நீங்கள் ட்ரக் எடுத்துட்டிங்கன்னா சூசைட் பண்ண வைக்கும். ஏன்னா சிறுமூளை செயலிழந்துடும், ஆட்டோமேட்டிக் நீங்கள் சூசைட் பண்ணுவீங்க. எல்லாரோட குடியோட இறுதி நிலையும் அதுதான். எல்லா ட்ரக்கோட இறுதி நிலையும் ஃபைனல் டச் அதுதான், சூசைடை நோக்கி பயணிக்கும். ஆனால் இவர் ஒரு டாக்டர் சார். டாக்டர் இவரும் அந்த இடத்துல அப்செட்டாக இருந்திருப்பார். இவரும் அந்த சூழ்நிலையில் அந்த நிலை புரிஞ்சிருக்காது, எங்கே போகிறதுனே தெரிஞ்சிருக்காது. ஆக்சுவலாக டிரைவர் வச்சிருக்க அளவுக்கு அவர் ஒர்த்தபுளாக இருக்காருன்னா பார்த்துக்கங்க. டிரைவர் வச்சுக்கிறதா பெரிய விஷயம்னு சொல்லுவார். ஒரு மாதம் ஒரு 15,000 20,000 சம்பளம் கொடுக்கணும். அந்தளவுக்கு ஒரு ப்ரீமியமான ஃபேமிலியாக இருந்தவர் இந்த முடிவு எடுத்துடக்கூடாதுல்ல. கடன் அடைக்க வழியாக இல்லை. இல்லை வேற ஏதாவது கடன் கொடுத்த இடத்துல ஏதாவது வந்து மிரட்டி இருப்பாங்களா? எப்படி சார்? எங்கள் வீடு ரவுடிகள் வந்து செவ்வாய்க்கிழமை வந்து மிரட்டினதாக தான் தகவல் சொல்கிறாங்க. காவல்துறை இந்த 5 செல்ஃபோனை எடுத்து ப்ளஸ் அந்த CCTV பூரா பார்க்குறாங்க, யார் யார் வீட்டுக்கு வந்தாங்கன்னு. இப்போ இதில் அப்புறாணி செப்ராணி வந்தவங்களாம் மாட்ட போகிறான். இப்போ ஆமாம், சும்மா வந்தவங்களாம் மாட்ட போகிறான். ஸ்விக்கி சொமோட்டோவில் வந்தவங்களாம் மாட்ட போகிறான். அப்போ கூட சொமோட்டோ வந்துட்டு பண்ணுவான், சும்மா கூட வந்திருப்பான், பேசிட்டு கூட வந்திருப்பான், ஃப்ரெண்டு கூட, எல்லாரும் மாட்ட போகிறாங்க. இப்போ பாதி பேர் துண்டா காணதுன்னு ஓடிடுவான், பணமே வேண்டாம் எங்களை விடுங்கிற நிலைக்கு வந்துடுவாங்க. யார்கிட்ட வாங்க முடியும்? உண்மையே போச்சு எல்லாம். இல்லை கேஸ் வாங்காம இருக்கணும்ல. தற்கொலைக்கு தூண்டிய வழக்கு இப்போ போடுவாங்க. இப்போ தற்கொலைக்கு தூண்டிட்டாங்கல்ல, அந்த வழக்கு போடுவாங்க. அந்த கேஸே வேண்டாம், எங்கள் பணமும் வேண்டாம்னு ஓட போகிறாங்க. இப்படி தான் நடக்க போகுது. யார்கிட்ட வாங்குறத விட 2 பிள்ளைகளை விட்டுருந்துருக்கலாம், இல்லை தாயோட பிள்ளைகளை அனுப்பியிருந்துருக்கலாம். இவருமே எங்கேயாவது போயிருந்துருக்கலாங்க. அதானே, வக்கீல் தொழில் டாக்டர் தொழில் இந்தியா பூரா எங்கே வேணுமோ பிழைக்கலாம். எந்த கோர்ட்டுக்கு போனாலும் எனக்கு வேலை உண்டு. அங்கே வர்ற கேஸை பிக்கப் பண்ணி அதோடைய ஸ்டேஷனை கோர்ட்டு அப்படி குழப்பம் நடத்திட முடியும். டாக்டர் எங்கே போனான்னு ஒரு மெடிக்கல் ஷாப் போய் கிளினிக் கொடுறான், நான் டாக்டர் அந்த இருக்கிற சர்டிஃபிகேட்டு, நாங்கள் ஊசி போடுறோம்னா உன்னை என்ன பண்ணிட போகிறாங்க, என்ன பண்ணிட முடியும்னு கேட்குறேன். அதானே, போய் இங்கேருந்து உட்காந்துருப்ப டெல்லியில் போய் உட்காந்துக்கு உன்னை என்ன பண்ண போகிறாங்க, இந்த போய் கேரளாவில் போய் உட்காந்து உன்னை என்ன பண்ண போகிறாங்க. செல்லுகளெல்லாம் விட்டு அல்லே வீட்டில் போட்டு போக வேண்டியது தானே. புது வாழ்க்கை ஆரம்பிச்சிருக்கலாமே, சம்பாரிச்சு இந்த கடனை அடைச்சிருக்கலாமுங்க. எவ்வளோ நாளுங்க ஆகிட போகுது? ஒரு 6 கோடி சம்பாதிக்க எத்தனை நாள் ஆகிடுங்கிறீங்க டாக்டர் நினச்சா? அது சர்ஜன் அந்த பூந்து அடிச்சோன்னா முடிஞ்சு போச்சு. 4 லட்சம் 5 லட்சம் சம்பளம் வாங்குற மருத்துவர்கள்லாம் இருக்காங்க பெரிய பெரிய மருத்துவமனையில். மொத்தமாக அந்த மருத்துவமனையில் போய் ஒரு 2 ஒரு ஆபரேஷனுக்கு 4 லட்சம் 5 லட்சம் வாங்குற டாக்டர்லாம் இருக்காங்க சார். பெரிய மருத்துவமனையில் போய் ஒரு 1 கோடி அட்வான்ஸ் கொடுங்க, நான் உழைச்சி கழிச்சிடுறேன்னா கூட கொடுத்துருவாங்க. ஏன்னா அவ்வளோ வேகன்சி இருக்குது டாக்டர். ஆமாம், பெரிய மருத்துவமனையில் சொல்கிறேன், கொடுங்க ஐயா, இந்த மாதிரி சுச்சுவேஷனில் மாட்டிக்கிட்டேன், இந்த ஸ்கேன் சென்டர் ஒரு ரேட்டு போட்டு நீங்களே எடுத்துப்பாங்க. இவ்வளோ சோர்ஸ் இருக்குல்ல நிறைய ஆளு. ஸ்கேன் சென்டர்லாம் விற்றுடலாம், ப்ரைவேட் சென்டர் விற்றுடலாம், இல்லை யாரோ நடத்துகிறவங்க அதில் கட்டி விட்டுடலாம். ஆனால்
ஒரு ஜென்ரலாக ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். மெடிக்கல் ஷாப் வச்சா நீ பணக்காரன் ஆயிடலாம் அப்படின்னு ஒரு தாட் உண்டு. தப்பான ஸ்ட்ராட்டஜி அது, தப்பு அது. 18% தான் லாபம். அது ஜென்ரிக்காக விற்றா, ஜென்ரிக்னா பூரா கண்ணா புண்ணான்னு எல்லா மாத்திரையும் போட்டு விற்றாங்க 18%. ஆமாம், கவுண்டர் சேல்ஸ்னு சொல்லுவாங்க. ஜுரம் தலைவலின்னு வர்றீங்களா வெட்டி வெட்டி கொடுக்குறாங்கல்ல, அதில் தான் ப்ராஃபிட்டு. ஆனால் மற்றபடிலாம் ஒன்றுமே கிடையாது மெடிக்கல் ஷாப்பில். கம்பல்சரி டாக்டர் வைக்கணும். ஆமாம். அந்த டாக்டருக்கு வாடகை கட்டணும் நீ. ஓகே, சாயந்தரம் வருவார், சில நாள் வரமாட்டார். 10 பேஷண்ட் பார்ப்பார். 10 பேஷண்ட் பார்த்தா அவர் சில டாக்டர் தானே மாத்திரை வச்சுக்கிறாங்க. ஒன்றும் வியாபாரம்லாம் கிடையாது. நம்மளாம் நினச்சிக்கிறது மெடிக்கல் ஷாப்பில் லாபம். ஃபேன்சி ஸ்டோர் வச்சா நீ பணக்காரன் ஆயிடலாம் சொல்லியிருக்காங்களா? நம்ம எதாவது எல்லாமே டைம் லைனில் விசாரித்து பேசுகிறது தான். ஃபேன்சி ஸ்டோர் வச்சவனு கேட்டேன், அட ஏன் சார் 10 கார் வந்தால் 2 கார் டேமேஜ் இருக்குது, ஆமாம், ரிட்டர்ன் கிடையாது. ஹோல்சேலாக எடுக்கிறது அப்படி தான். ஆமாம், 2 கார் டேமேஜ், பாக்கி 8 கார் தான் வைக்க. 8 கார் விற்று அந்த 2 காரோட லாபத்தில் அது காலி ஆகிடும். ஒன்றும் இல்லை சார், பிளாஸ்டிக்கெல்லாம் ஒர்த்து இல்லைன்னு சொல்கிறாரு. பெண்கள் போடுற கிளிப்பு ஒருத்தில் 10 கிளிப்பு வந்தால் 3 கிளிப்பு 4 கிளிப்பு டேமேஜ் ஆகிடுது. அதை விட்டு விற்றாலும் லாஸ் தான் சார் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நம்ம இங்கேருந்து அக்கறைக்கு இக்கரை பச்சை, இங்கேருந்து அங்கே பக்கம் ரொம்ப பசுமையாக தெரியுது. கிட்ட போய் பார்த்தா தெரியும், கிட்ட போய் பார்த்தா தெரியும். அதான் உனக்கு வந்து ஆண்டவன் வந்து ஒரு மருத்துவர்னு சொல்லி அவர் 25 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் டாக்டருக்கு படிக்கிறது எவ்வளோ கஷ்டம். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாரெல்லாம் ஒன்றும் பெரிய படிப்பறிவில் முன்னேறிய மாவட்டம்லாம் கிடையாது. அவங்க அப்பா அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கணும். 52 வயசு ஆகுது அவருக்கு, எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சுருப்பாங்க. இன்றைக்கி கூட ஏதோ எக்ஸாம் எழுதுகிறோம், நிறைய கோச்சிங் சென்டர் வந்துருச்சு, நிறைய விஷயம் தெரியுது நமக்கு படிப்பை பற்றி அவேர்னஸ். அன்றைக்கி என்ன தெரிஞ்சிருக்கும். ஆனால் அன்றைக்கே மருத்துவராகி சென்னையில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காரு. ப்ராக்டிஸ் பண்ணி பொண்டாட்டியும் அட்வொகேட்டு. ஒரு சமுதாயத்தில் ஒரு மதிக்கக்கூடிய 2 பேருமே ஒரு கெசட்டாக உள்ள லுக்கில் உள்ள நீங்கள் தான். 2 பிள்ளைங்களுக்கு வயசு 19 வயசு ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட எத்தனை வருட வாழ்க்கை இது. அவன் வாழ போகிறான், விட்டுட்டு போனிருந்தாலே வாழ்ந்துருப்பான். அவனா எங்கேயோ ஓடிக்கிட்டு தாத்தா பாட்டி எங்கே இருந்து ஏதோ ஒரு இடத்துல இருந்து இல்லை நினச்சிருப்பாரு, குற்ற உணர்ச்சியோட ஒரு கடங்காரங்கிற பேரோட என் பிள்ளைய வாழ கூட நினச்சிருப்பாரு. எப்படி சார் உங்கள் சென்டிமெண்ட்டுக்கெல்லாம் மற்றவங்க சாவுறது ஆளா? இவரோட கடை வாங்கி வைப்பார், சும்மா இருக்கிற பிள்ளைகளை கொலை பண்ணுவாரா? கொலைங்க அது. அவனா சூசைட் பண்ணாதான் விரும்பி செத்தான். இல்லை எப்படி சார் கரெக்டாக எல்லா இதுலேயும் எப்படி தொங்க விட்டு போயிருப்பாரு? எப்படி ஒரு ஆளை தூக்கி இருக்க முடியும்? மருத்துவர் இல்லை, அதுக்கான ஸ்டடி இருக்குல்ல அவர்கிட்ட. இல்லை சார், முதல்ல கைத்த போடணும் ஏதாவது நினைக்கவே பயமா இருக்குல்ல. அதானே, எப்படி அது வந்திருக்கும்? ஒரு சின்ன ஒரு பயம் கூட வந்திருக்காதான்னு கேட்குறேன். நெருடல் கூட இல்லாமல் எப்படி செய்ய முடியும்? மயக்கத்தில் இருக்கா, இருந்தாலும் தூக்கி மாட்டணும்ல. அதானே, ஆனால் மனைவி ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஒரு ஆளை ஃபேனை மாட்டுறதுக்கு கஷ்டப்படுறான், எப்பா ஏதாவது எடுத்து கொடுப்பா அப்படின்னு மனைவி ஹெல்ப் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த போஸ்ட்மார்ட்டம் இல்லை வேற யாரோ சம்பவம் நடந்திருப்பான், உள்ள வந்திருப்பாங்க. அதெல்லாம் இல்லை, சும்மா இல்லை, அதெல்லாம் தப்பு. மனைவி போஸ்ட்மார்ட்டத்தில் கொஞ்சம் டைம் வேரியேஷன்ஸ் பார்க்கணும். முதல்ல ஹேங்க் ஆனது யார், 2வது ஹேங்க் ஆனது யாருன்னு அந்த லிஸ்ட் கொடுப்பாங்க. சின்ன வேரியேஷன்ஸ் இருக்கும். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ள தான் எல்லாரும் பண்ணியிருப்பாங்க. சின்ன வேரியேஷன்ஸ் இருக்கும். பிளட் உறைஞ்ச டைம் இருக்குல்ல, ரத்தம் அடங்கின நேரம், அந்த சூடை வச்சு ஒரு கணக்கு பண்ணி சொல்லுவாங்க டாக்டர். முதல்ல செத்தது இவங்க தான், கடை செத்தது இவங்க தான். வேற ஒன்றும் சந்தேகப்படுற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. தற்கொலை தான். ஆனால் தற்கொலைக்கு யார் தூண்டினாங்கிறது தான் வழக்கு. ஆனால் ஒரு வீட்டுக்குள்ளே கோழியை தொங்க விட்டு இருக்கிறதுனாலே ரொம்ப யோசிக்கணும். ஆனால் தூக்கி தைரியமாக மாட்டுறதுக்கு தான் மென்டலி டிஸ்டர்ப்டு தாங்க. மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கும். இன்றைக்கி ஒரே நாளில் பாதிச்சிருமான்னு கேட்காதீங்க. பல நாள் கொஞ்சம் கொஞ்சமாக பிரெயினில் வந்து அது டெபாசிட் ஆகிட்டே இருக்கும். நான் மென்டலாக வரது ஒரே நாள் ஆயிட மாட்டோம். கடைசியாக அந்த ட்ரிகர் பாயிண்ட் தான் செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் எல்லாரும் திட்டினது. அது ட்ரிகர் ரெடியாக இருந்திருக்கும், லோடோடு இருந்திருக்கும், இழுத்தோன்னே ஃபயர் ஆகிருக்கும். யாரோ வந்து இழுத்தோம். அது அவருக்கு தான் திட்டுறன்னு அவசியம் இல்லை. வீட்டு வேலைக்காரி கூட சம்பளம் கொடுக்க துப்பில் நீங்களாம் எதுக்கு இருக்கிறீங்கன்னு கேட்டால் கூட அவங்க செஞ்சுருவாங்க. அந்த ட்ரிகர் பாயிண்ட் தான் அவங்களுக்கு தேவை. அந்த ட்ரிகர் பாயிண்டில் அவர் இருந்திருக்காரு, ரெடியாக இருந்திருக்காரு. எனக்கு தெரிஞ்சு வீட்டு வேலைக்காரி அன்றைக்கி வரைக்கும் வர்றாங்க, டிரைவர் அன்றைக்கி வரைக்கும் வர்றாங்க. அப்படின்னா அவங்க பொருளாதாரம் அந்த அளவுக்கு இன்னும் சரியில்லை. இல்லை அந்த வேலைக்காரமாக சொல்லுது, இல்லை எந்த ஒரு கஷ்டத்தையும் வீட்டுக்கு எங்கிட்ட சொல்ல மாட்டாங்க, தெரியாதுங்க, எங்கிட்ட ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க அப்படிங்கிறாரு. அந்த இடத்துக்கு இன்னும் வரவே இல்லை அவங்க. கடைசி நிலைன்னு ஒன்று இருக்குல்ல, ஆமாம், அந்த இடத்துக்கு அவங்க வரவே இல்லை. இன்னும் அந்த சம்பளம் 2 பேருக்கு சம்பளம் கொடுக்குறது இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது அதில். இந்த பொருள் எல்லாம் கெட்டதுக்கு பதிவித்து ஒரு கடனை அடைச்சி லாக் பண்ணலாம். கடைசி கட்டம் வர வேண்டிய நிலுவைத் தொகையை பார்த்துக்கலாம். வங்கிக்கெல்லாம் கையை துருக்கிடலாங்க, என்னங்க பண்ண முடியும்? போடட்டும், கோர்ட்டில் கேஸை போட்டோம், நடத்திப்போம். இன்னும் 5 வருஷம் கழித்து அவார்டாக நடத்திட்டு போவோம். என்ன இப்போ அவசரம்? கடை வாங்குறது தப்பு. முதல் விஷயம் கடை வாங்குறது தப்பு. நபிகள்லாம் எங்க சொல்கிறாரு, இது ரம்ஜான் மாதம் வேறு, கடன் வாங்காதீர், அவமானம் வாசலிலே காத்து கொண்டு இருக்கணும். எப்போ வேணுமோ அது உள்ளே வந்துடும். அவமானம் உண்டு தானே? ஆமாம். அடுத்தது வள்ளுவனோட முடிச்சிருவோம். வள்ளுவன் சொல்லியிருக்கான், அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை ஞானத்தின் மானக்கெடும். நீ கால்குலேட் பண்ணி உன் லைஃப்பை நீ வாழலைன்னா எவ்வளோ பெரிய நாலேஜாக இருந்தாலும் சரி, மானம் கெட்டு போயிடுவார். ஒரு டாக்டர் தானே, மானம் கெட்டு போச்சு இல்லை, இறந்துட்டார்ல, வாழ்க்கையே கெட்டு போச்சு இல்லை. அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் பரவாயில்ல, அளவிட்டு வாழணும். ஒரு விஷயத்தை கால்குலேட் பண்ணி தான் செலவு பண்ணணும். இந்த செலவை இன்னைக்கு பண்ணலாமா பண்ணக்கூடாதாங்கிற ஒரு திட்டமிடுதல் நம்மள்கிட்ட இருக்கணும். இருந்தால் தான் நம்ம சஸ்டெயின் பண்ண முடியும். நன்றி. மிக்க நன்றி சார்.
தங்கம் வைரம் வெள்ளி தள்ளுபடி திருவிழா. தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு, வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு. உங்க லலிதால விலைய கம்பேர் பண்ணுங்க, எங்க கம்மியோ அங்க வாங்குங்க. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க.